தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையரை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு டிஜிபி மாற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலர் மாற்றப்பட்டார். தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மாநகர காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் சென்னை மாநகர காவல் ஆணையரை மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு டிஜிபி மாற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலர் முருகானந்தமும் மாற்றப்பட்டார். தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணும் மாற்றப்பட்டிருக்கிறார். தேர்தல் தொடர்பான பணிகளில் அருண் ஈடுபடவும் தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையரை மாற்றம் செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அபின் தினேஷ் மோதக் இனி சென்னை மாநகர காவல் ஆணையராக செயல்படுவார் என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநகர காவல் ஆணையராக இருந்த அருண் இனி தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடாது என்ற உத்தரவையும் தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிகாரிகள் பாரபட்சமாக செயல்படுவதாக தாவேக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடமும் தாவேக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி மாற்றப்பட்டார். தொடர்ந்து தலைமைச் செயலர் முருகானந்தம் மாற்றப்பட்டார். தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையரும் மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் செயல்படுவார் என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குற்றப்பிரிவு மற்றும் அமலாக்கப் பிரிவு ஏடிஜிபியாக இருந்தவர் அபின் தினேஷ் மோதக் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்கவிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணை மாற்றி தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இனி சென்னை மாநகர காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் செயல்படுவார் என்றும் அறிவித்திருக்கிறது. மேலும் தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடக்கூடாது என்றும் அருணுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது தேர்தல் ஆணையம்.